ஃபண்ட் ரைசிங் பண்ணும்போது எனக்குள்ளே வந்து இந்த ஸ்பந்தா ஹாலுக்கு வந்து பிஹெச்எல் மெடிடேட்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு 5 lakhs கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. ஸ்பந்தா ஹால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸ்பந்தா ஹால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் ஏதோ ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் போட்டால் தான் மற்றவங்க போடுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உணர்ச்சி வசமாக வந்து நான் 50,000 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மற்றவங்களாவது 1,000, 5,000, 2,000 ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எனக்கு 5 lakhs கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாட் நவ். இப்போ வந்து அப்போ 50,000 ரொம்ப பெரிய காசு இல்லை. எங்கள் வீட்டில் அவர் வேறு சேலரி தான், வேறு பூரி சொத்து கீத்துலாம் ஒன்றும் கிடையாது. இது அவரை கேட்காம நான் பாட்டு கமிட் பண்ணிட்டேன். எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு மண்டையில் ஓடிட்டுருக்கு. 50,000 எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திஸ் வாஸ் த ஃபஸ்ட் டைம் ஹீ ஸ்டார்டட் டேக்கிங் ஓவர் மை லைஃப். நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவர் வந்து சடனாக வந்து ஒரு ஃபோன் கால் வருது ஹைதராபாத்லேருந்து. அவர் யாருன்றட்டனா ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பிஹெச்எல்ல எக்ஸிக்யூட்டிவ் கிருஷ்ணான்னு இருந்தவங்க. அவங்க வைஃப் ஆஷா கிருஷ்ணா. பிஹெச்எல்ல நிறைய பேர் நாங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கேன், நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அவங்களுக்கு வந்து என்னோட பெயிண்டிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீ ஹேண்ட் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கேன் நான். தஞ்சூர் பெயிண்டிங்ஸ். அப்போ வந்து அவங்க ஆஷா கிருஷ்ணா கூப்பிட்டு நான் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரேன். ஹைதராபாத்தில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, செகண்டராபாத்தில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெயிண்டிங் 5,000 rupees, 10 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. 50,000 ஓவர். ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் திஸ் திங்ஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங். திங்ஸ் சிம்பிளி ஸ்டார்டட் ஹேப்பனிங்.